கலச்சிக்காய் பவுடர் ஒரு 25 கிராம் மிளகு எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டு பாலில் சாப்பிடும். பசும்பாலில் காய்ச்சிய பாலில் ஒரு 1/2 டம்ளர் பாலில் இதை போட்டு சாப்பிட்டே வந்தோம்னா அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேற்றும். பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா கலச்சிக்காய் வச்சுருக்கீங்க. இதுதான் கலச்சிக்காய் கொட்டை. கலச்சிக்காய் ஒன்று பறிச்சு காமிக்கிறாங்க பாருங்க. இது அதனுடைய விதை. இந்த விதை பார்த்தீங்கன்னாக்க இதுக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா ஐயா? இந்த கலச்சிக்காயை பயன்படுத்தினா 10 நிமிஷத்தில் வாயுவெல்லாம் வெளியேறும்னு சொன்னீங்கல்ல ஐயா? இது எப்படி பயன்படுத்தணும்? இது எப்படியெல்லாம் பயன்படுத்தினா வாயுகள் வெளியேறும்? வேற வாயுன்றது வாயு பிடிப்பு, அதாவது ஓடு வாயுன்னு சொல்லுவாங்க. அங்கங்க பிடிச்சிக்கோ, வலி உயிரே போகும். நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காரங்க, இல்லை முதுகுல பிடிச்சிக்கோ. இதை என்ன பண்ணலாம்னா உடைச்சி உள்ள இருக்கிற பருப்பு எடுத்து, வெள்ளையா இருக்கும். ஆமா, அந்த பருப்பு ஒரு பருப்புக்கு 5 மிளகு ரெண்டுத்தையும் ஒன்னா இடிச்சு. மிளகு வந்து மேல இருக்கிற தோல் எடுக்கணுமா? இல்ல அப்படியே போடலாம். அப்படியே போடலாம். சமையல் கட்டில் இருக்கிறது அப்படியே யூஸ் பண்ணு. 5 மிளகையும் அந்த பருப்பையும் ஒன்னா வச்சு இடிச்சு வாயில போட்டு சுடுதண்ணி ஊற்றி கோப்பிச்சு முழுங்கிட்டோம்னு சொன்னா 10 நிமிஷத்துல அந்த வலி தாங்கவே முடியாது. அந்த கேஸ் போய் அடைச்சிக்கும், மாரில் கூட ஏறி அப்படியே அடைக்கும். 10 நிமிஷத்துல ரிலீஃப் ஆகும். நல்லா ரிலீஃப் ஆகும். நிறைய பேர் கொடுத்து கை கண்ட மருந்து. ஏன்னா கலர்ச்சிக்காய் கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடை கேட்டீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு தோலை நீக்கிட்டு, அதாவது உடைச்சிங்கன்னா உள்ள வெள்ளையா ஒரு பருப்பு இருக்கும். அந்த பருப்பு எடுத்து அந்த பருப்போட மிளகு சேர்த்து அரைச்சி அவர் சாப்பிடணும்னு சொல்றாரு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குனாக்க அருகில் இருக்க சித்தா டாக்டர்களை நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து, மறைக்கப்பட்ட ஒரு மருந்து. இதுல இன்னும் நிறைய தகவல் இருக்கு. நம்ம நிறைய தகவல் ஐயா கிட்டையும் கேட்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க, இந்த கலர்ச்சிக்காயில வேற என்ன மாதிரியான தகவல் இருக்கு? ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க கலர்ச்சிக்காய் காய்கள் நிறைய இருக்கு. வீடியோவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது எல்லாமே காஞ்ச கலர்ச்சிக்காய் தான். இங்க கீழே இருந்து மேல இருந்து பாருங்க, ஐயா காமிக்கிறாரு. இது எல்லாமே கலர்ச்சிக்காய் தான். ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, இந்த கலர்ச்சிக்காயில. ஆமா சார், இது வந்து முள் நிறைஞ்ச ஒரு மூலிகை. காயில பாருங்க முள் இருக்கு. இந்த கெஜகான்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல. கழிச்சி காயின்னு பேரு. கசகசான்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள சொல்லுவாங்க. பெரிய கசகசான்னு சொல்லுவாங்க. அரமா கஜக்காயின்னு சொல்லுவாங்க. கலர்ச்சிக்காயின்னு சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு பெயர்கள் உண்டு. இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடைச்சா இந்த மாதிரி காய் கிடைக்கும். இந்த மேல் தோலியை உடைக்கணும். உடைச்சிட்டு இந்த பருப்பு எடுத்து நல்லா லேசா நெசக்கணும்னா ஒரு பவுடர் மாதிரி ஒரு இது மாதிரி ஆகும், தட்டையா. அதுக்குள்ள கோழி முட்டை நாட்டு வெண்கருவு போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு ஆண்களுக்கு விதையில அடிப்படும் போது மேல் பத்தா போட்டு வந்தோம்னா அந்த விதையில ஏற்படுகிற அடியே இது குணப்படும். விரைவீகத்தை குணப்படுத்தும். அதுதான் இந்த கெச்சகா. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனைக்கு எப்படி கொடுப்பீங்க? அதுக்கு வந்து பவுடர் ஆக்கி கொடுக்கலாம். இப்ப ஐயா சொன்ன மாதிரி இந்த பருப்பு ஒரு 100 கிராம், ஒரு 15 கிராம் மிளகு பொடி ரெண்டும் ஒன்றா சேர்த்து பசும்பால்ல ஒவ்வொரு சிட்டிக்கு அளவு சாப்பிட்டு வந்தாங்கன்னா கருப்பையில ஏற்படுகிற பிரச்சனை எல்லாம் குணப்படுத்தும். சுகர் இருக்கிறவங்க சாப்பிடலாம். மெயினா அவங்களுக்கு ஒன்றாகாது. அடுத்து வந்து கொழுப்பு கட்டி வருது பாருங்க. ஆமா, அந்த கொழுப்பு கட்டிக்கு இதை சாப்பிட்டு வந்துட்டு கொழுப்பு கட்டி கரையும். கொழுப்பு கட்டி அந்த கொழுப்பு கட்டி மாதிரியே இருக்கு பாருங்க. ஆமா, இப்ப கொழுப்பு கட்டி உள்ளவங்க இது எப்படி சாப்பிட்டாக்க கொழுப்பு கட்டி கரையும்? அதான் இதே போல வந்து ஒரு 100 கிராம் பவுடரு, ஒரு 25 கிராம் மிளகு. இந்த 100 கிராம் பவுடர் வந்து இந்த காயினுடைய பருப்பு, கலச்சிக்காய் பவுடர், ஒரு 25 கிராம் மிளகு எல்லாம் ஒன்னா சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டு பாலில் சாப்பிடும். பசும்பாலில் காய்ச்சிய பாலில் ஒரு 1/2 டம்ளர் பாலில் இதை போட்டு சாப்பிட்டே வந்தோம்னா அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேற்றிட்டு கொழுப்பு கட்டியை வந்து கரைச்சி. சூப்பருங்க ஐயா. ஏனே கலர்ச்சிக்காய் 10 நிமிஷத்துல வாயு பிடிப்பை வெளியேற்றுறதுக்கான ஒரு அற்புதமான தகவல் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கொழுப்பு கட்டி எங்க இருந்தாலும் சரி அந்த கொழுப்பு கட்டி கரைக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான தகவல் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நாட்டு மருந்துகள்ல ஈஸியா கிடைக்கக்கூடியது. ஆனா நீங்களே சுயமா போய் சாப்பிட வேண்டாம். அருகில் இருக்கிற சித்தா டாக்டர்களையோ இல்ல பாரம்பரிய வைத்தியர்களோ ஆலோசனைப்படி நீங்க சுயமா எடுக்காம போயிட்டு அவங்களோட ஆலோசனைப்படி எடுக்கிறது நல்லது. இப்படி ஏற்பட்ட மூலிகைகள் இன்னும் பாத்தீங்கன்னாக்கா சித்த மருத்துவம் ஏராளமா இருக்கு. வரப்போற வீடியோகள் நிறைய வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மூலிகைகளை பத்தி ஒளிப்பதிவிட்டு செய்யலாம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.